ஊழலற்ற ஆட்சியிலிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கான கட்சியாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாற்றிய பொழுது அன்றைக்கு குரல் கொடுத்தார். 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை உருவாக்கினார். அந்த கட்சியை உருவாக்கி 1977 மிகப்பெரிய அரசியல் வெற்றியை பெற்றார். ஆக அண்ணா அவர்களுடைய குறிக்கோளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய ஊழலுக்காகவும் திமுக கட்சியை மாற்றிய பொழுது புரட்சி தலைவர் உருவானார். இன்றைய காலகட்டம் என்ன? இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திரு மு க ஸ்டாலின், முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையிலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாரு. என்ன பாடம்? திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னை சுத்தி இருக்கக்கூட ஒரு 10 குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் உருவாக்கினார். ஆனா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்